ஹாய் ஆல். ஸோ ரீசென்ட்டா வந்து அயர்ன் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலா ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் வாங்கிட்டேன். ஸோ நான் வாங்கின பிராண்ட் வந்து ஃபிலிப்ஸ்ல வந்து ஸ்டீம் அயர்ன் GC 1920ங்கிற மாடல் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட பவர் வந்து 1300 வாட் இருக்கு. ஸோ நான் அஃபோர்டபுள் ரேஞ்சில தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியா அந்த மாரி தான் நான் வாங்கல. ஸோ எனக்கு இந்த அஃபோர்டபுள் ரேஞ்சில வந்துட்டு எனக்கு நல்லா வந்து ஸ்டீம் வந்தா போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சீரிஸ் நான் வாங்கினேன். ப்ராடக்ட் வந்து உள்ளுக்குள்ள இப்படி தான் இருக்கும். இதே மாரி தான் இருக்கும். ஸோ இதில வந்து பிரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தோம்னா, 2495 அப்படின்னு போட்டிருக்கு. நான் வந்து ஒரு 300 லெஸ் பண்ணி நான் வாங்கினேன் டிஸ்கவுண்ட்ல. ஆ இது அமேசான்லயும் இருக்கு. பட் ஆ இதில வந்து ஒரு கோல்டு பிளேட்டிங் மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு அயர்ன் பாக்ஸ். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ரேஞ்சுக்கு அஃபோர்டபுளா நல்லாயிருக்கு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு அயர்ன் பாக்ஸு. ஸோ இதில வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை அயர்னுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்டீம் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் நான் வாங்கின அஃபோர்டபுள் ரேட்ல பார்த்தோம்னா வந்து, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். நான் இத பிரஸ் பண்ணும்போது இங்க வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் இந்த இடத்துலேருந்து. வாட்டர் ஸ்ப்ரே ஆகுதாங்க. அண்ட் இது வந்து ஒரு நாப் மாதிரி இருக்கும். இதில வந்து 0ங்கிறது நோ ஸ்ட்ரீமு. இது டர்ன் பண்ணோம்னா, இங்க வந்து ஒரு கிளவுட் மாதிரி இருக்கும். அது லைட் ஸ்ட்ரீமு. இது வந்து ஹெவி ஸ்ட்ரீம். அதாவது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 0, லைட், ஹெவி அப்படின்னு ஸ்ட்ரீம் இருக்கு. ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் பண்றதுக்கு. அண்ட் இங்க வந்து வாட்டர் ஃபில் பண்றதுக்கான ஒரு டேங்க் மாதிரி இருக்கு. இதுல வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும் இது ஃபுல்லா. அண்ட் இதோட சீரிஸ் பார்த்தோம்னா, பிலிப்ஸ்ல வந்து 1900 சீரிஸ். இது வந்து சேம் அந்த ட்ரை அயர்ன் பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி ஹீட் கண்ட்ரோலர் தான் இதுவுமே. நார்மலா காட்டன், லினன், மேக்ஸிமம், மினிமம் அதே மாரி தான் இருக்கு. அண்ட் ஒயருமே சேம் நார்மல் அயர்ன் பாக்ஸ்ல ட்ரை அயர்ன்ல எப்படி இருந்துச்சோ அதே மாரி தான் இருக்கு ஒயரிங். நான் வந்து அவுட்டர் லுக் காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கு. இது வந்து அலுமினியம் அலாய் ஃபினிஷ்னு சொன்னாங்க. இதில் வந்து ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த வழியா தான் வந்து இந்த ஸ்ட்ரீம் அந்த வாட்டர் வந்து ஸ்ட்ரீம் ஆகி வெளில வரதுக்கு. ஸோ அப்போ அயர்ன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரீம்ல அயர்ன் ஆகும் நம்மளோட கிளாத். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து வெர்டிகலாக வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் அயர்ன் பண்ணோம்னா ப்ராப்பராக அயர்ன் ஆகும். இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். காட்டன் வேணுமா, லினன் வேணுமா, ஸோ உங்களோட ஃபேப்ரிக் என்ன மாதிரி ஃபேப்ரிக்கோ அதை பொறுத்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா குயிக்காக அயர்ன் ஆகிடும். ஸோ ட்ரை அயனுக்கும் ஸ்டீம் அயனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ட்ரை அயனில் வாட்டர் ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து விரிங்கிள்ஸ் தான் அதிகமாக நம்மளோட ஃபேப்ரிக்கில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அயர்ன் பண்ணுறதுக்கு. இதுவே வந்து ஸ்டீமில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுறதுனால அதில் மாய்ஸ்ட் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த ஸ்டீம்லேருந்து வர மாய்ஸ்ட்டு. ஸோ அதனால் விரிங்கிள்ஸை ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி தந்துடும். அதனால் டைம் சேவர் வந்து ஸ்டீம் அயனில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. ஸோ அதனால நான் இது வாங்கினேன். அண்ட் ரிவ்யூவுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஸ்பீடாகவே வந்து நம்மளோட கிளாத் அயர்ன் பண்ண முடியுது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த அயர்ன் பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு டெய்லரிங் ஷாப் இல்லை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஸ்டீம் அயர்ன் வாங்குற ஐடியா இருந்தாலும் சரி, இது ரொம்ப இந்த ரேட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ.